நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதன் 22ஆம் ஆண்டு தினமான கடந்த 13ஆம் தேதி மக்களவையில் பார்வையாளர் மாடத்தில் இருந்து இருவர் குதித்தனர். மக்களவை மேசைகள் மீது ஒருவர் ஓடியதுடன் வண்ண புகை குண்டுகளையும் வீசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பி அமளியில் ஈடுபட்ட திமுக எம்பி கனிமொழி, காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர் உட்பட 14 பேர் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் குளிர்கால கூட்டத்தொடரின் 10வது நாளான நேற்று மக்களவை கூடியதும் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர். சில உறுப்பினர்கள் பதாகைகளுடன் அவைக்குள் நுழைந்தனர். இதனால் தொடங்கிய ஒரு சில நிமிடங்களுக்கு மதியம் 2 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. श्री बीएम कथीर आनंद सभा की कार्यवाही 2 बजे तक के लिए स्थगित की जाती है. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் 2 அவைகளும் 2 மணிக்கு கூடியதும் கூச்சல் குழப்பம் தொடர்ந்தது. இதனால் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாளை மறுதினம் காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. दिनांक 18 दिसंबर 2023 को प्रातः மக்களவையில் வண்ண புகை குண்டுகளை வீசிய கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மனோரஞ்சன், லக்னோவைச் சேர்ந்த சாகர் சர்மா, நாடாளுமன்ற வளாகத்தில் போக்குவரத்து பவன் அருகே வண்ண புகை குண்டுகளை வீசிய ஹரியானாவைச் சேர்ந்த நீலம், மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அமோல் ஷிண்டே ஆகிய 4 பேரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு 7 நாள் போலீஸ் காவல் அளிக்கப்பட்டது. இவர்களுடன் சேர்ந்து நாடாளுமன்ற அத்துமீறலுக்கு மூளையாக செயல்பட்டவராக கருதப்படும் பீகாரைச் சேர்ந்த லலித் ஜாவை டெல்லி போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்த நிலையில் அவரையும் 7 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதனிடையே கைது செய்யப்பட்ட அமோல் ராணுவத்தில் சேர விரும்பி டெல்லிக்கு புறப்படுவதாக தனது தந்தையிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார். போதிய வேலைவாய்ப்பு கிடைக்காததால் இவ்வாறு அமோல் செய்திருப்பார் என்றும் பாதுகாப்பாக அவரை தங்களிடம் திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அமோலின் தாய் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல கைது செய்யப்பட்ட லலித் ஜா பயிற்சி மையம் ஒன்றில் பாடம் நடத்தி வந்ததாகவும் மிகவும் நல்லவர் என்றும் அவரது தந்தை தேவானந்த் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்திற்குள் குதித்து மேசை மீது ஓடிய சாகர் சர்மா தேசபக்தி சார்ந்த புத்தகங்கள் அதிகம் படிப்பார் என்றும் பகத்சிங்கின் தீவிர பக்தர் என்றும் அவரின் தாய் ராணி சர்மா தெரிவித்துள்ளார்.